Hi guys, welcome back. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம Spotify நம்ம ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், எப்படி டெய்ல்வின் சீசனை கனெக்ட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம Spotify அப்ளிகேஷனுடைய சைட் பார் எப்படி மேக் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ கிளியர் பண்ணிட்டு ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே காம்பனண்ட்டாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் என்னுடைய சோர்ஸ் ஃபோல்டரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய எல்லா ஜேஎஸ் ஃபைலையும், அதாவது என்னுடைய எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நான் தனித்தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் அதை இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுட்டு எனக்கு தேவையான இடத்துல நான் ஒன்று என்ன பண்ணிப்பேன், கால் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய app.cssல நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய app.jsxல இந்த app.jsxல நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் ஒரு எம்டி டேக் மட்டும் நான் போட்டு வச்சுட்டு, ஸோ இதை நான் பேசிக்காக வச்சுக்க போகிறேன். என்னுடைய காம்போனண்ட்டில் என்னுடைய ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டை நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பேர் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, home.jsx அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த home.jsxல என்னுடைய ஷார்ட்கட் யூஸ் பண்ணி RFCA யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு ரியாக்ட் எக்ஸ்போர்ட் காம்பனண்ட்டை நான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு இதுக்கு home.jsx நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் என்னுடைய ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், RFACE. ஸோ நான் ஒரு ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன், இதில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆரோ ஃபங்க்ஷனில் எனக்கு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த காம்பனண்ட்டில் நான் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதோட டிவிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய கிளாஸ் நேம்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய டெய்ல்வின் சிஎஸ்எஸை யூஸ் பண்ணி நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ அதோட மீனிங் என்னென்னா, என்னுடைய ஹைட்டை, இந்த டிவிஷனோட ஹைட்டை நான் ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது 100 VHக்கு நான் வச்சுட்டு அதோட பேக்ரவுண்ட் கலரை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த home.jsxை நான் என்னுடைய app.jsxல இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் ஹோம் ஃப்ரம் home.jsx. ஸோ இந்த ஹோமை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னுடைய ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீன் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ எனக்கு என்ன நடந்துருச்சு, அதுவும் என்னால் ஸ்க்ரோல் பண்ண முடியல, கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஹைட்டில் எனக்கு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ 100 VHல இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பிளாக் கலர் ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணிட்டேன். அதையும் ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணி என்னுடைய app.jsxல நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய home.jsxக்கு நான் போயிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிவிஷனுக்குள்ளே ஒரு சப்டிவிஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்துட்டு என்னுடைய உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸை நான் பிரித்து வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு ஹைட்டு நான் ஒரு 90% நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் 100% வைக்க விரும்பலை. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வைஸாக ஸ்பாட்டிஃபைல இருக்க டிசைனை நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் 90% வச்சுட்டு, ஸோ இந்த கிளாஸில் ஹைட்டு நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா 90% வச்சுட்டு இந்த டிவிஷனை நான் என்னவா மாற்ற போகிறேன்னா ஃப்ளெக்ஸாக மாற்ற போகிறேன். ஸோ மாற்றிட்டு இந்த டிவிஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது என்னுடைய வியூவை நான் 2 ஸ்க்ரீனாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம என்ன பில்ட் பண்ணுறோம் அப்படின்றத சைடில் பார்த்துக்கிட்டே பில்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வியூ வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டிஃபைல மெயினாக நமக்கு தேவைப்படக்கூடிய சைட் பாரை இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட் பாரை நம்ம ஒரு புது காம்பனண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய காம்பனன்ட்ஸ்க்கு போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சைட் பார் .jsx அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் RAFCE அப்படின்ற என்னுடைய எக்ஸ்போர்ட் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ சைட் பார் அப்படின்ற இந்த விஷயத்தை நான் டெலிட் பண்ணி விட்டுட்டு, ஸோ இந்த சைட் பாரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஹோமில் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுவே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் சைட் பார் அப்படின்னு எழுதுனீங்கன்னா சம்டைம்ஸ் ஆட்டோ இம்போர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது ஆட்டோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு, இங்கே ஆட்டோ இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு என்னுடைய சைட் பார் அப்படின்ற இந்த காம்பனண்ட்டை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னுடைய சைட் பார் காம்பனண்ட்டை நான் இங்கே மவுண்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இந்த சைட் பார் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம CSS பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சைட் பாருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு கிளாஸ் நேம் வச்சு அதோட வித்து 25% நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட ஹைட்டை நான் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைட் பார் ஃபுல் லென்த்துக்கு இருக்கும். நெக்ஸ்ட் அதோட பேடிஙபேடிங் 2 கொடுத்துக்கிறேன் நான். ஸோ 2 இந்த சென்ஸ் எனக்கு 0.58 0.58 ரெம் எனக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வச்சு அதை நான் காலமாக மட்டுமே அது போகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கேப் நான் ஒரு 2 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க போகிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் என்னென்னு வச்சுக்கிறேன், ஒயிட் அப்படின்னு வச்சு அதை நான் நார்மல் ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி வச்சுட்டு லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் எனக்கு
தெரிகிற மாதிரி நான் வச்சிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் அதை ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் முதல்ல இந்த ஸ்க்ரீனை ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு டிவிஷன் இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இதோட கிளாஸ் நேமில் பேக்ரவுண்ட் கலர் இந்த கோடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட கிளாஸ் நேமில் பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ #121212 அண்ட் தென் ஹைட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 15% மட்டும் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அண்ட் தென் இது வந்துட்டு ரவுண்டடு கார்னரோட டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஆகிட்டு இது வந்து காலம் வைஸாக மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ஜஸ்டிஃபை அரவுண்ட் அப்படின்ற சிஎஸ்எஸை நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணி, ஸோ இதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளுக்குள்ளே நான் ஒரு 2 ஐட்டம் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் அதோட கிளாஸ் நேம்ஸில் நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஐட்டம்ஸை நான் சென்டர் பண்ணிடுறேன். அண்ட் தென் அதுக்கு கேப் வந்து நான் ஒரு 3 கொடுத்துட்றேன். அண்ட் தென் பேடிங் லெஃப்ட் வந்து 8 கொடுத்துட்றேன். அண்ட் தென் கர்சரை வந்து நான் பாயிண்டராக வச்சுக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணுற மாதிரி நான் இதை வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய இமேஜை ஆட் பண்ண போகிறேன். ஸோ IMG. ஸோ இந்த இமேஜோட சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இம்போர்ட் அசட்ஸ் ஃப்ரம், ஸோ நம்மக்கிட்ட // ஸோ அதில் // ஸோ அதில் அசட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் அசட்ஸ் அப்படின்ற ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து நான் எதை யூஸ் பண்ணிக்கிறேன், அசட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அசட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் அசட்ஸ் அப்படின்ற ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லேருந்து அசட்ஸ் அப்படின்ற அந்த அரேவை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த அசட்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹோம் ஐகான் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பேஜோட வியூவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஓகே, எனக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஏன் இங்கே தெரில அப்படின்னா, என்னுடைய ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் அதை ரெஸ்பான்சிவாக வச்சுக்கிறேன். ஸோ ஹோம் ஐக்கான் எனக்கு என்ன ஆகிடுச்சு, இப்போது இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கு பக்கத்தில் ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணி அதில் நான் ஹோம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அங்கே ஹோம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சு. இந்த ஹோம் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிட்டு அந்த கிளாஸ் நேமில் அந்த ஹோமோட டெக்ஸ்ட்டை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஃபாண்ட் போல்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் எனக்கு இப்போ போல்டாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டும் இந்த ஐக்கானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸாக இருக்கிறதுனால நான் இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேமில் அதோட வித்தை நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதே டிவிஷனை இன்னொரு காப்பி எடுத்துட்டு ஸோ அதுக்குள்ள ஹோம் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக சர்ச் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வச்சுக்கலாம். அதில் ஹோம் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக சர்ச் அப்படின்ற டெக்ஸ்ட்டை நம்ம வச்சுட்டு ஸோ ஹோம் ஐக்கானுக்கு பதிலாக நம்மக்கிட்ட சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானை நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வந்துருச்சு, சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிவிஷனை முடிச்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு டிவிஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நான் இன்னொரு சப்செக்ஷன் அதில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலரில் 121212 அப்படின்ற கலர் கோடை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஒரு ஹைட் செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஹைட் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஸோ மேலே நான் 15% கொடுத்ததுனால கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா 85% நான் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? அண்ட் தென் ஸோ இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு செக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது. நான் இது என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, ரவுண்டட் எட்ஜஸாக வச்சுக்கிறேன். ஸோ அது ரவுண்டடாக மாறிடுச்சு. அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுட்டு அந்த கிளாஸ் நேமில் அதுக்கு ஒரு பேடிங்கை நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு அதை நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஆக்கிட்டு அதை நான் சென்டராக மாற்றிட்டு ஸோ இதை ஜஸ்டிஃபை பிட்வீனாகவும் நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ மாற்றிட்டு இந்த டிவிஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய புதுசாக ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவிஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாற்றிட்டு அது ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டு இதுக்கு கேப் வந்து நான் ஒரு 3 கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய லைப்ரரிக்கான இமேஜை நான் வைக்க போகிறேன்.
ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், இமேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை போட்டுட்டு, ஸோ இந்த சோர்ஸில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, என்னுடைய அசட்ஸில் இருந்து நான் எதை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்டாக் ஐகான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் இருக்குது. அந்த ஐக்கானை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் நான் ஒரு பேராகிராஃபை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பேராகிராஃப்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, யுவர் லைப்ரரி அப்படின்னு சொல்லி நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த லைப்ரரியோட டெக்ஸ்ட்டு நமக்கு பார்க்க கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஃபாண்ட் செமி போல்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஓகே, இப்போ கொஞ்சம் செமி போல்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐகான் நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படின்றதுனால இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஒரு வித்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிவிஷனுக்கு கீழே புதுசாக ஒரு டிவிஷனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டிவிஷனுக்கு அடுத்து ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த டிவிஷனுக்கு ஒரு கிளாஸ் நேம் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை நான் சென்டர் பண்ணிவிட்டு இதுக்கு கேப் வந்து நான் ஒரு 3 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே 2 இமேஜஸை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை ஆட் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் நான் வச்சிடுறேன். ஸோ அதுக்கு ஒரு வித்து வச்சிடுறேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இதோட சோர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய அசட்ஸை கால் பண்ணி அதில் ஆரோ ஐகான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐக்கானை நாங்கள் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதே இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஆரோ ஐக்கானுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை நாங்கள் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளஸ் ஐக்கானையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் நமக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா, இந்த டிவிஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் எனக்கு இங்கனுக்குள்ள அந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டிவிஷனோட கிளாஸ் நேமில் பேடிங் 4 வச்சுட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். இதோட கலர் கோட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 242424. ஓகேவா? அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அங்கே ஒரு சின்ன செக்ஷன் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இந்த செக்ஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மார்ஜின் 2 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதை ஒரு ரவுண்டட் எட்ஜஸாக நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எழுத போகிற ஃபாண்ட்டை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஃபாண்ட்டை செமி போல்டாக நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாற்றிட்டு, இந்த ஃப்ளெக்ஸு வந்துட்டு காலமில் மட்டும்தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் இதை நான் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஜஸ்டிஃபை ஸ்டார்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு கேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதோட பேடிங் லெஃப்ட் வந்துட்டு நான் 4 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிவிஷனுக்குள்ளே ஒரு H1 க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த H1க்கு நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே தான் என்ன இருக்க போது, உங்களுடைய கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட்டுக்கான ஹெட்டிங் இருக்க போது. அதுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃபை வச்சுக்கிறேன். இந்த பேராகிராஃப்க்கு ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஃபாண்ட்டை நான் தின்னாக வச்சுக்கிறேன். அதாவது ஃபாண்ட் லைட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்குள்ள இட்ஸ் ஈஸி we will help you அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இந்த பட்டனுக்கு ஒரு கிளாஸ் நேம் நான் வைக்க போகிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா, பேடிங் எக்ஸ் ஆக்சிஸில் 4, பேடிங் ஒய் ஆக்சிஸில் 1.5 போகுது. இதோட பேக்ரவுண்ட் கலரை நான் ஒயிட்டில் வச்சுட்டு, டெக்ஸ்ட்டு வந்துட்டு 15 பிக்சலில் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை வந்து பிளாக் கலரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு வந்து நான் ரவுண்டடாக ஒரு எட்ஜஸ் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரவுண்டு மட்டும் இல்லாமல் ரவுண்டை வந்து நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு வந்து மார்ஜின் டாப் வந்து ஒரு 4 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டனில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, கிரியேட் பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட்டும் அந்த செக்ஷனும் இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு செக்ஷனை இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த டிவிஷனை அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம். கிரியேட் யுவர் ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டுக்கு பதிலாக
find some podcast to follow அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அண்ட் தென் இட்ஸ் ஈஸி, we will help you பதிலாக we will keep you update on new episodes அப்படின்னு வச்சிடலாம். இங்கே ப்ரௌஸ் பாட்காஸ்ட் அப்படின்னு வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ எப்படி சைட் பார் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய ஸ்பாட்டிஃபை அப்ளிகேஷனுக்கான பிளேயரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டே டியூன்.